உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னது கதவு மூடி இருக்குது? சிஸ்டர், உங்களுடைய லட்சிய கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. நீங்க ஆவி தேவி கிட்ட போட்ட சவால்ல இன்னைக்கு ஜெயிக்க போறீங்க சிஸ்டர். இந்த நல்ல நாளுக்காக தான் இத்தனை வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன். இத அடையறதுக்கு எத்தனை கஷ்டம், எவ்வளவு போராட்டம். இப்ப கூட இது சாதாரணமா கூடி வரலையே. முதல்ல சரளாக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா, சரியா சொன்னீங்க சிஸ்டர். அந்த காமெடி பீஸுங்க கோட்டை விட்ட குழந்தைய சரளாக்கா தானே கண்டுபிடிச்சு கொடுத்துச்சு. முதல்ல குழந்தையோட கதைய முடிங்க, அப்புறமா அந்த சூனியக்கார அக்காவுக்கு நன்றிய சொல்லுங்க. என்ன சிஸ்டர்? அப்புறம் எனக்கு ஒரு டவுட் சிஸ்டர். என்ன? இல்ல, அந்த குழந்தைய நீங்க எப்படி கொல்ல போறீங்க? கழுத்து நெரிச்சு கொல்லலான்னு கைய வச்சீங்கன்னா உங்க கைதான் பத்திக்கிட்டு எரியுமே சிஸ்டர். முதல்ல குழந்தைய பார்க்கலாம், எப்படி கொல்றதுன்னு அப்புறமா டிசைட் பண்ணலாம். என்ன சிஸ்டர் இது? பெல் அடிச்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் அந்த பயலுவ கதவை திறக்காம உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கானுவா? போய் கதவை தட்டு. அதுவும் சரிதான். கதவை திறக்கடா லிங்கம் பிரதேஷ். கதவை திறந்தே வச்சிருக்கானுங்க பாருங்க சிஸ்டர். கீழே உள்ள பார்த்தேன். வா. பாபி பயல்வோ இப்படி பட்டையா இருக்கானுவா? அங்க என்னன்னு பாப்போம். ஆஹா, பிரியாணி வாசம். சிஸ்டர், பிரியாணிய ஃபுல் கட்டு கட்டி இருக்கானுவோ சிஸ்டர். சே, எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கானுங்கன்னு பாரு. எழுப்ப அவனுங்களே. டேய் எழுந்துறா, இந்த பிக் ஃபேஸ் எழுப்புவா. எழுந்து. சிஸ்டர், பிரியாணி வாசனை மட்டும் இல்ல சிஸ்டர், வேற என்னென்னமோ திட்டு இருக்கான். ஒரே கப்பு, அதோட ஃபுல் மப்பு. இவனுங்க குழந்தைய கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இவனுங்க இப்படி குடிச்சிட்டு போதையில கிடக்குறானுங்க. பாண்டி, முதல்ல அந்த குழந்தை எங்க இருக்குன்னு பாப்போம். சரிங்க சிஸ்டர். குழந்தை இங்க இல்லையே. எங்க வச்சிருப்பானுங்க? குழந்தை இங்க எங்கேயுமே இல்லையே. பாண்டி சிஸ்டர். பாண்டி, என்ன சிஸ்டர்? குழந்தை இங்க இல்லையே. சிஸ்டர், நானும் இந்த வீட்ல இருக்கிற எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன் சிஸ்டர். குழந்தைய காணும் சிஸ்டர். ஐயோ, குட்டிச்சாத்தா மறந்துடுச்சு போல இருக்கு சிஸ்டர். ஏய், இவனுங்க மூஞ்சில முதல்ல தண்ணிய கொட்டி எழுப்பு. சரிங்க சிஸ்டர். நல்ல ஃபேஸ், பிக் ஃபேஸ், எந்திரி. எந்திரி பிக் ஃபேஸ். எந்திரி. பாண்டி, இவன் மூஞ்சிலையும் தெளி. மறந்துட்டேன் சிஸ்டர், சாரி. எந்திரா, நிக்கா. எப்படி குடிச்சிட்டு கிடக்கு பாரு. டேய், இப்பதான் சுய நினைவுக்கு வரானுவா. மாப்ள, வீட்டுக்குள்ளேயே மழை பெய்யுதுரா மாப்ள. புயலும் சேர்த்து அடிக்குது. எந்திரிங்களா குடியார பயலுவா. மாப்ள, மாமா மழை பெஞ்சா கொடை பிடிச்சிட்டு தூங்கு மாமா. பாருங்க சிஸ்டர், எந்திரிக்கல. ஃபுல் கில்பா போல இருக்குது. டேய், எழுந்துருங்கடா. எழுந்துருங்க. சோம்பேறிங்களா? மாப்ள எந்திரா, மேடம் வந்திருக்காங்கடா. எந்திரா. மேடம், நீங்க எப்போ வந்தீங்க? ஆமா, குழந்தை எங்க? குழந்தை அந்த ரூம்ல கட்டில்ல. யோ, ஊடு ஃபுல்லா தேடியாச்சியா, குழந்தைய காணியா? என்னது? குழந்தைய காணுமா? ஐயோ மாமா, சிஸ்டர் இடிக்காம போங்கடா. மாமா குழந்தைய காணுமாமா? எங்க போச்சு? எங்க பாரு, எங்க போச்சு? பாண்டி, இவனுங்களை நம்பி சொதப்பிட்டானுங்க சிஸ்டர். பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தாலே, இது அவ வேலையா தான் இருக்கு மாப்ள. இப்போ என்ன பண்றது மாமா? என்ன பண்றது? நடந்ததை சொல்லுவோம் வா. வா. யோ, கிடைச்சிச்சாயா? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே குழந்தைய காணும். வாய மூடுங்க. குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னா இப்படி குடிச்சிட்டு போதையில படுத்து கிடக்குறீங்க. இதுதான் நீங்க குழந்தைய பாத்துக்கிட்ட லட்சணமா? இல்ல மேடம், நாங்க சத்தியமா குடிக்கவே இல்ல. நாங்க வீட்டுக்குள்ள வந்து குழந்தைய தேடுறது கூட தெரியாம அப்படியே மப்புல விழுந்து கடந்துட்டு இப்ப பேசுறியா? கொன்னுடுவேன். யோ,
நான் தாயா உங்க மூஞ்சில எல்லாம் தண்ணி அடிச்சு எழுப்பி விட்டேன். குடிக்கலன்னு பொய் சொல்றேன், குடியார பயலுடா. இல்ல சத்தியமா நாங்க குடிக்கல, எல்லாம் அந்த பிரியாணியால வந்த வேண. பிரியாணியா? என்ன சொல்ற? அது வந்து யாரடி நீ மோகினி வெண்ணிலா கொண்டு வந்த பிரியாணி மேடம். ஆமா, நீ கொஞ்சம் பேசாம இரு, நான் சொல்றேன். மேடம், அது வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு பிரியாணி கொண்டு வந்துச்சு மேடம். எங்க கம்பெனியோட 10வது ஆண்டு திருவிழா, அதை கொண்டாடுறதுக்கு இந்த ஏரியா முழுக்க இன்னைக்கு பிரியாணி ஃப்ரீ டெலிவரி பண்றோம். அட பாவி, பிரியாணி கொண்டு வந்த பொண்ணு தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கணும். இரவ பிரியாணிக்கு ஆசைப்பட்டு குழந்தைய பறி கொடுத்துட்டீங்களா படுவாய் பயலுடா. பிரியாணிக்கு ஆசைப்பட்டு இப்படி குழந்தைய கோட்டை விட்டுட்டீங்களே. போங்க, போய் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு குழந்தையோட வாங்க. குழந்தை மட்டும் கிடைக்கல, நீங்க அவ்வளவுதான். மேடம், வெறியோட போறோம், குழந்தையோட வரோம். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பர்ஸ், என்ன தேடுறீங்க? போன், போங்க. போன் மேடம், போங்க. போன். ஐயோ, ஐயோ, என்ன தள்ளி விட்டு போராடுவோம் சிஸ்டர். முட்டாள் பசங்க. இப்ப என்ன பண்றது மாப்ள? என்ன பண்றதா? எல்லாம் ஒன்னாலதையா? இப்ப அந்த பொண்ணை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப ஈஸி மாப்ள. யாரடி நீ மோகினி வெண்ணிலான்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். மாமா, கோலா வெறியில இருக்கேன், அடிக்கிற அடியில மண்டை ரெண்டா பொளந்துரும். வா. முட்டாள் பசங்க, கையில கிடைச்ச குழந்தைய மறுபடியும் இப்படி கோட்டை விட்டுட்டானுங்களே. குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல. இப்ப கை விட்டு போன குழந்தை மாரி சூர்யா கைக்கு மட்டும் போயிடவே கூடாது. இது யாரு போன்ல? ஹலோ, சொல்லு. முகம் மாறுதே. யார் சிஸ்டர் போன்ல? என்ன கடுமையா யோசிக்கிறீங்க? இன்னைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள குழந்தை கிடைக்கலன்னா நெருப்புல எரிஞ்சு உயிரை விட்டுருவேன்னு சொல்லி மாரி கோவில்ல உட்கார்ந்துருக்காளாம். மாரி உயிரை காப்பாத்துறதுக்காக சூர்யா குழந்தைய தேடி போயிருக்கானா. நேத்து தான் பத்மாவத் படம் பார்த்திருப்பா, அதான் உட்கார்ந்துட்டா. குழந்தை நம்ம கைக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா எக்காரணத்து கொண்டும் சூர்யா கைக்கு குழந்தை கிடைக்கவே கூடாது. அந்த மாரி நெருப்புல எரிஞ்சு சாகணும். கரெக்ட். பாண்டி, முதல்ல நீ போய் சூர்யாவை ஃபாலோ பண்ண. அவன் கைக்கு குழந்தை கிடைக்காம பாத்துக்கோ. போ. கவலைப்படாதீங்க சிஸ்டர், நான் போ, போ. பாத்துக்கிறேன். இவனை ஃபாலோ பண்ணதுக்கு ஜோதிமணியை ஃபாலோ பண்ணிருக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.